ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, கீரை தான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 4 கட்டு வாங்கினோம். ஸோ எப்படி நம்ம எல்லாமே கீரை க்ளீன் பண்ணுற டைம் ஆகும். ஸோ அதனால் வாங்கவே மாட்டோம் இல்லையா? ஆனால் பாருங்கள், நான் இந்த மாதிரி இந்த கட்டில் பாதியை கட் பண்ணி எடுத்துருங்க, அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் கத்தியில் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்டு பகுதி இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா அதை நம்ம சாம்பாராக ரெடி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையும் சிறுகீரையும் வாங்கியிருந்தோம் நாங்கள். பசங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கீரை பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் காலைல ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது நம்ம அவசரமாக பண்ண முடியாது. அதனால் வீட்டில் பசங்க எப்போல்லாம் வீக் டேஸில் இருப்பாங்கள்ல, அதனால் அப்போ ஃபுல்லாக நான் கீரை தான் ரெடி பண்ணுவேன். வாரத்தில் ஒரு நாள் கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை வாங்கியிருந்தோம். இங்கே முருங்கைக்கீரையே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஊர்லலாம் ஈஸியாக கிடச்சிருது, ஆனால் இங்கே ரேராக தான் இருக்குது. அதனால் அதை வாங்கிட்டு நம்ம அடை மாதிரி பண்ணலாம், அப்புறம் சாம்பார் பண்ணலாம், அப்புறம் சூப் வச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு இல்லையா? எங்கள் வீட்டில் அவங்க கீரை சூப்னால் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் நான் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் மார்னிங் வெறும் வயிற்றில் பசங்களுக்கு கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்லது. இதில் நிறைய சத்து இருக்குது. ஆனால் கேட்போம், ஆனால் அதை செய்ய மாட்டோம் இல்லையா? ஆனால் செய்யணும்னு நினச்சா செஞ்சிடலாம், என்னங்க? அதனால் ஃபுல்லாக கீரை தான் எனக்கு ரெடி பண்ணி இப்படி க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.